சுரேஷ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எங்கள் மதியையும் கூட்டிகிட்டு வராங்க. என்னடா நீ மட்டும் வருவன்னு பார்த்தா இங்கே இவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா அப்படின்ற மாதிரி ராகவனும் ராஜலக்ஷ்மி சேர்ந்து கேட்குறாங்க. உள்ளே இருக்க அழகு மலர் எங்கள் மதி வந்ததை கேள்விப்பட்டதும் உள்ளேந்து வெளியே வேகமாக அப்படி வந்து நிற்க, கூடவே பாக்யராஜ் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா வந்துன்னு சொல்ல, அங்கே வந்து அழகுமதி, மன்னிப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இவர் தான் என்னை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரவும் செஞ்சாருன்னு அழகுமதி சொல்ல, என்னடா அப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீ எதையுமே செய்ய மாட்டியா? பொண்டாட்டியை எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன்ல, உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ராகவன் கத்தவும் செய்ய, அப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்பணும், உடனே கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக அங்கே அந்த சுரேஷும் கிளம்பி போக, டே கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போடா அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி கதை, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும், அவங்ககிட்ட அப்புறம் கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அதை நான் இருக்கனே நானே பதிலை சொல்கிறேன்னு இங்கே அழகுமதி சொல்ல வரேன். இங்கே பாரு, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ வந்தேன்னு ஒத்துக்கும், அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி இந்த வீட்டில் நான் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி நாடகம் போடணும்னு சொல்ல, நாடகம் போடுறதெல்லாம் எனக்கு வராது, உங்களுக்கு வேணால் அது நல்லா வரும், ஆனால் நான் திரும்ப பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு அழகுமதி சொல்ல, மதி நீ உள்ளவா அப்படின்னு மலர் கூப்பிடுறாங்க. எதுக்கு இப்போ அவளை உள்ளே கூப்பிடுற, இரு அவள் என்ன தான் சொல்ல வரான்னு நானும் கேட்குறேன்னு சொல்ல, அதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல அவள் எங்கே போவான், முதல்ல அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு, ரெண்டாவது எங்கே போவான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக போகணுன்னு தெரியுமா, உங்கள் பையனை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான். என்னைய தப்பே பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க, வீட்டுக்கு வெளியே இருக்க வச்சாங்க, நைட்டு ஃபோன் போட்டு கண்டபடி திட்டினாங்க, மிரட்டினாரு, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலான் தான் போனேன். ஒரு எஸ்ஐயாக அவர் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும் தானே, ஆனால் அவர் எடுத்துக்கல. ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். அழகுமதி இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசாமல் உள்ளே போக பார்த்தீங்களாங்க, நம்ம பையனை எப்படி மிரட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை விடக்கூடாது ராஜலக்ஷ்மின்னு சொல்லிட்டு அங்கே ராகவன் சொல்லும்போது அங்கே வந்த பாக்யராஜோ, அப்பா அம்மா எதுக்கு இந்த விஷயத்த மேலே மேலே பெருசாக்குறீங்க, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பெருசாக்குனீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம வீட்டு கதை தான் பேசுவாங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது விருப்பமா ஆசையா என்ன? ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ள தான் இந்த மதியை கூட்டிகிட்டு வந்து நம்ம சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு நீங்கள் அடிக்கடி அவரை கூப்பிடுறதே இங்கே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவே அவரை தப்பாக நினச்சிக்க மாட்டாரா? திரும்ப திரும்ப எல்லா பிரச்சனைக்கும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஓடி வருவார் அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல, இதை கேட்டு ராகவனும், அதுவும் சரிதான், எல்லாத்துக்காகவும் நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டே இருக்கவும் முடியாது, நீ பா ராஜலக்ஷ்மி இந்த புள்ள என்ன சரியாக இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம், இல்லையா மொத்தமாக என்ன பண்ணணுமோ அதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு ராகவனு சொல்ல, இல்லைங்க இதை நான் சும்மா விட போகிறதில்ல, ஆமாம் அவள் ஆத்தாக்காரியும் அவள் அப்பனும் இப்படி இவளை இங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, முதல்ல ஃபோனை போட்டு அவளை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, சரி இரு வரன்னு உள்ளேருந்து ஃபோன் எடுக்க போக அழகு மலரை கூப்பிட்றாங்க. மலரே அப்படின்னு கூப்பிட மலர் வெளியே ஓடி வந்து என்னத்தை என்ன வேணும்னு சொல்லி கேட்க, இதோ இந்த ஃபேனை போட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் கிச்சனில் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபேனை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அம்மா அதான் மலரே சொல்லுதில்ல, மலர் கிச்சனில் வேலையாக இருக்கும்போது அதை விட்டுட்டு இங்கே ஓடி வந்தால் கிச்சனில் எதுவும் கருகிப்படாதா, இந்த ஃபேனை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போ மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வர வர நீ சரியில்லாத மாதிரி இருக்கேன், இப்படி உன் பொண்டாட்டிக்காக அம்மாவை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா சின்ன விஷயம் தானே, அதை கூட செய்யலைன்னா நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டை இழந்துரும், அதை தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு அங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க. அழகு மலர் உள்ள கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மலர் வந்துட்டு அப்போ தான் மதி வந்துட்டு மலரை பார்க்க அந்த ரூம்குள்ளே போகிறாங்க கிச்சனுக்குள்ளே. அக்கா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் மதி அமைதியாக நிற்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே நிறைய கோபம் இருக்குன்னு, ஆனால் நான் சொன்ன அந்த விஷயம் உங்களை நிறைய யோசிக்க வச்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன். என் மேலே என்ன கோபம் இருந்தாலும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான் நான் அதை சொல்லவும் செஞ்சேன். அக்கா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது. நான் மாற்றிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, என்னன்னு சொல்லட்டுமா, நான் சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டிங்கல்ல, கேள்வி கேளுங்கக்கா, யார் என்ன சொன்னாலும் செய்யாமல் எதிர்த்து கேள்வி கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி அங்கேருந்து நகர்ந்து போக அழகு மலர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன புன்னகையோட அந்த கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு வந்து நிற்கவும் செய்கிறாங்க. ஸ்பீக்கரில் போடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல,
அங்கே ராகவனும் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? உங்கள் பொண்ணு என் பையனையை மிரட்டி இந்த வீட்டுக்குள்ளே வருவான், இதைத்தான் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களா அப்படின்னு கேட்க, எங்கள் பொண்ணுக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை நாங்கள் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். நேர்மையாக இருக்கணும், இங்கே திறமையோடு செயல்படணும், மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, சம்மந்தம் இல்லாதவங்க கிட்ட அவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடாது, உன்னை காயப்படுத்துகிறவங்களுக்கு நீ சரியான பதிலை கொடுக்கணும். அப்புறம் இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோன்னு அதையும் சொல்லட்டுமா சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நக்கலும் கிண்டலுமா தெரியுதான்னு சொல்லி கேட்க, இல்லை சம்மந்தி, என் பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்களே, உண்மை, நேர்மை, நியாயம், உழைப்பு, இதைத்தான் என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். அதைத்தான் அவள் வாழ்க்கையில் அவள் அப்ளை பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறான். இதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நல்லா வியாக்கானமாக தான் பேசுகிறீங்க, இப்படி உங்கள் பொண்ணுக்கு ஜால்ரா தட்டிட்டு அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, தப்பே பண்ணாத என் பொண்ணுக்கு நான் ஜால்ரா தட்டுறதுல எந்த தப்பும் இல்லையே, ஏன்னா தப்பு பண்ணது உங்கள் பையன். ஆனால் ஒன்று சம்மந்தி, என் பொண்ணுக்கு நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்க வேலை போயிடுச்சுன்னா அதுக்காக எங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன் வரைக்கும் நிற்க வைக்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது. அதை நான் ஒரு அப்பனாவோ இல்லை அவங்க அம்மாவாவோ இங்கே யாரும் எதையும் சொல்லி கொடுக்கவும் இல்லைன்னு சொல்ல, குத்தி காட்டுறீங்களா? உங்கள் பொண்ணை வச்சு தான் என் பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னு குத்தி காட்டுறீங்களா? உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சம்மந்தி, நீங்கள் கேட்டதுக்கு நானும் பதிலை தான் சொன்னேன்னு சொல்லும் போதும் இப்போ தானே தெரியுது, கேட்டதுக்கு பதிலை சொல்கிறேன்னு இதெல்லாம் யார்கிட்டேருந்து வந்ததுன்னு அப்படின்னு சொல்ல, ஆமாம் சம்மந்தி, ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து தானே பிள்ளைங்களுக்கும் அந்த நல்ல பழக்கம் வரும். அதான் என் பொண்ணுக்கும் அந்த நல்ல பழக்கம் வந்திருக்குன்னு சொல்ல, 2 பேரும் அதிர்ச்சியிலே உட்காந்துருக்காங்க ராகவனும் ராஜலக்ஷ்மி. சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச ராஜலக்ஷ்மி, சரி உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா உங்கள் பொண்ணுக்குன்னு நீங்கள் செய்யணும்னு நினச்ச எதுவுமே இந்த வீட்டுக்கு வந்து சேரலைன்னு சொல்ல, என்ன சம்மந்தி கேட்குறீங்கன்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. ராமமூர்த்தியும், என்ன மறந்து போச்சா? உங்கள் பொண்ணுக்குன்னு இந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சுட்டா பொண்ணை மட்டும் இந்த வீட்டிலேருந்து நல்லா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம், வாழ போகிறது என் பொண்ணு தானே சம்மந்தி, அப்போ அவள் தானே சந்தோஷமாக வாழணும்னு சொல்ல, சந்தோஷமாக வாழணும்னா உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரு சனனம் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்ல, அட என்ன சம்மந்தி, பொண்ணுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, வீட்டுக்கு அனுப்புகிற பொருளெல்லாம் அது வெறும் பொருள் தானே, அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்ல, என்னங்க நீங்கன்னு பக்கத்தில் அவங்க மனைவி வந்து நின்றுட்டு கேட்க, நீ கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி ஃபோனில் பேசுகிறாங்க. சம்மந்தி, இங்கே எதுவுமே இங்கே கரெக்டாக நடக்கலை, நீங்கள் முறைப்படி என் பொண்ணை கேட்டு இங்கே வரவும் இல்லை, இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என் பொண்ணுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை, அதனால் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தையும் நான் இப்போ செய்யணுன்ற அவசியமும் இல்லை. அதை எப்போ செய்யணுமோ அப்போ என் பொண்ணை கேட்டு அதை நான் அப்போ செஞ்சுக்கிறேன், இப்போ ஃபோனை வைங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்களாங்க எம்புட்டு திமிரு பார்த்தீங்களா? உடனே மாப்பிள்ளைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். என் மாப்பிள்ளைக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு எம்புட்டு திமிரா நம்ம ஃபோனில் எப்படி பேசுகிறாரு பாருங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாரு பாருங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு ராகவனை பார்த்து சொல்ல, ராகவனும் ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. அழகுமதியை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது பாக்கியராஜும் இங்கே அழகுமலரும் நின்றுட்டுருக்க அழகுமதி வெளியே வராங்க. என்ன உங்கள் அப்பா அம்மானு எல்லாரும் சேர்ந்து எங்களை அவமானப்படுத்துறீங்களா? நீ வெளியே போய் உட்காந்து ஊர் முழுக்க இங்கே என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு எங்களை அவமானப்படுத்தின, இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபோனில் எங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல, நீங்கள் கால் பண்ணீங்களா இல்லை அவங்க கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அதுக்கு ஒன்றே மதி சொல்கிறாங்க, அப்போது தப்பு உங்கள் மேலே தான், அவங்களா ஃபோன் பண்ணி உங்களை கேள்வி கேட்டால் அது சரி, அப்போ காரணம் இல்லாமல் அடிக்கிறாரா என்ன ஏதுன்றதை நான் கேட்டிருப்பேன், ஆனால் நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு இங்கே அழகுமதி கேட்க, அதுக்கு ராஜலக்ஷ்மியும் ராகவனும், இவகிட்டெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க, இவகிட்டெல்லாம் பேசி நம்ம ஜெயிக்கவும் முடியாதுங்கன்னு சொல்ல, நான் ஒன்றும் இங்கே பேச்சு போட்டியெல்லாம் வைக்கல, பேச்சு போட்டியும் நடத்தலை ஜெயிக்கிறதுக்கு, நீங்கள் எங்கள் அம்மா அப்பா உங்களை அவமானப்படுத்திட்டதா சொன்னாங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா உங்களை அவமானப்படுத்திட்டதா சொன்னீங்களே, அதுக்கு தான் நான் கேட்குறேன், அவங்க அவமானப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? ஏன்னா நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்லுவீங்க, அதனால தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போ ஃபோனில் இதெல்லாம் ரெக்கார்டிங் போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் பேசினது எல்லாமே நல்லாவே ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க அழகுமதி. இதை கேட்டு ராகவனும் ராஜலக்ஷ்மி ஆடி போக, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் எதையும் மாற்றி பேச முடியாதுல்ல, அது மட்டும் இல்லை
இனி என்கிட்டே நீங்கள் எதையும் மாற்றி பேச முடியாது. இனி நான் உங்ககிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் குடும்பத்துக்கு அழகா? குடும்பத்தில் ஒரு பொண்ணு பண்ணுற வேலையா இதெல்லாம் அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்கிறாங்க. ராகவனை திட்டுறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு அடங்கி உடங்கி இருக்கிற மாதிரி தான் இரு அப்படின்னு சொல்ல, இல்லைனா அப்படின்னு அங்கே அழகுமதி கேட்க, இல்லைனா நீ உங்கள் அப்பா கூட உங்கள் அம்மா கூட உங்கள் வீட்டில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருந்திருந்தா நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருந்திருப்பேனே. பின்ன எதுக்காக என்னை தேடி வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு கொண்டு வந்து நிறுத்தினாரு? நீங்கள் கேள்வி கேட்குறேன்னா உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட கேளுங்க, என்கிட்ட நீ கேட்க வேணாம். அப்புறம் இனிமே என்கிட்ட என்ன பேசினாலுமே ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னல, இனி உங்களால் இந்த வீட்டில் நாடகம்லாம் போட முடியாது அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதை கேட்ட உடனேயே ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க ராஜலட்சுமியும் ராகவனும். உள்ளே போன அழகு மலருக்கு மனசு முழுக்க நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அழகுமதி பண்ணுற வேலையை பார்த்து. ஆனால் அதே நேரத்தில் நாம் நமக்காக தானே என்னாகணும். இனி அத்தை மாமானு இனி அவங்களுக்கு தேவையானதை செய்கிறத தாண்டியும் சின்ன சின்ன வேலைகளுக்கு என்றைக்குமே போய் நிற்கக்கூடாதுன்ற ஒரு முடிவை இங்கே அழகு மலர் எடுக்கவும் செய்கிறாங்க.